ஹாய், என் பேர் தான் ரிஷஸ்ரீங்கன். நான் அசோக் லைலாண்ட் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்தியாவில் 5 lakhs ஆக்சிடெண்ட்டு நடக்குது. இதனால் 2 lakhs பீப்புளுக்கு இறந்து போயிடுறாங்க, இல்லைனா பாதிப்பும் வருது நிறையா. இப்போ கார் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டும் போது சில பேர்லாம் தூங்கிடுவாங்க. கார் ஓட்டும் போது லைட் இருக்காது, இல்லைனா ஆக்சிலேட்டருக்கு பதிலாக கிளச்சுக்கு பதிலாக பிரேக்கு, அந்த மாதிரி சில பேர்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதனால் கார் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் 2 காரும் ஆக்சிடெண்ட் ஆக முன்னாடி நடுவில் ஒரு கேப் வருதில்ல, அங்கே ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் நான் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன். இப்போ 2 காரும் மோதிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் பண்ணுறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, 2 பெரிய பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸ், 2 சின்ன பவர்லெஸ் மேக்னெட்ஸ். அடுத்தது, ஒரு காருக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்? பேஸ், ஷாஃப்ட், கியர்ஸ், பேட்ரி. இப்போ மேக்னெட்டோட பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, கேசோமீட்டர் வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ பின்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணுறதோ அவளோட பவர் கன்சிடர் பண்ணலாம். இப்போ சின்ன மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா லெஸ் பின்ஸாக எடுத்துக்கும். இதே பெரிய பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸ்னால் நிறைய பின்ஸ் எடுத்துக்கும்.